வணக்கம். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மனுஷன் பணத்தை ஆட்டை போடுறாரு. நம்ம சரவணன் மாமனார் பணத்தை ஆட்டை போட்டுட்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்புறம் திருப்பி கேட்குறாரு, என்னப்பா இன்னும் உட்காந்துருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. நான் கடை முடியல ஒன்று, ஏன் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்க, யாராவது வருவாங்க கஸ்டமரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா அப்பா, கஸ்டமர் வராங்கன்னு கடை உட்காந்துருப்பீங்களா நீங்கள்? இந்த சம்மதி என்னாச்சு? சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டார், வருவாரா? அவர் இன்றைக்கி வர்றது சந்தேகம் தான். அப்படியா, ஓ சரிப்பா அப்படிங்கிறாரு. அப்படின்ட்டு, ஏப்பா சீக்கிரம் கடை மட்டும் 6 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடணும்ப்பா, ஏப்பா அப்படி உட்காந்துருக்கீங்க நீங்கள் அப்படின்னு நல்ல பிஸ்னஸ் பேசுகிறார் அவர். இந்த ஆளை வந்துட்டு கொஞ்சம் கூட தெரியாமல் வச்சுருக்கிற பாண்டி மாதிரி மட்டையெல்லாம், அதாவது உசுரை கொடுத்து உருவாக்குறது ஒரு பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸில் ஒருத்தர் கொண்டாடணும் அப்படின்னாக்கா 1000 தடவை யோசிக்கணும், 2000 தடவை யோசிக்கணும். இதில் வந்துட்டு சொந்தக்காரங்களை வைக்கக்கூடாது. ஆனால் பாண்டி கொஞ்சம் கூட கணக்கு இல்லாமல், இவர் பேச்சே தெரியும், இவர் வந்துக்கிட்டு இது வரைக்கும் ஒத்த பைசா கொடுத்ததில்ல. நான் வந்து கலெக்டரை தெரியும், ஐபிஎஸ்ஸை தெரியும்பார், ஆனால் ஒருத்தரையும் பார்த்துருக்க மாட்டார். நாங்களே பண்ணிடுறாங்க செலவை அப்படிம்பார், ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டார். இது வரைக்கும் அவர் யாருன்னு புரிஞ்சுக்கலை. அப்படின்னாக்கா மனுஷனை தரம் போட முடியாத ஒரு மனுஷன் இருந்து என்ன பிரயோஜனம், பிஸ்னஸ் மேனா அப்படிங்கிற கொஷின் தான். அப்போ இவர் வந்துக்கிட்டு, சரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை, தான் அந்த வீட்டுக்கு ஜாமான் எடுத்துக்கிறோம். வீட்டுக்கு ஏன் மூட்டை மூட்டையாக கட்டுறீங்க? ஆமாம், வீட்டுக்கு வேண்டிய மளிகை ஜாமான் எடுத்துகிட்டு போகணும்ல ஒவ்வொரு நாளும் அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அவர் பாட்டில் ஒரு பையை எடுத்துகிட்டு வைக்கிறாரு. இட்லியர்ஸ் எங்கேப்பா இருக்குங்கிறாரு. இட்லியர்ஸ் அங்கே இருக்குதுன்னு இப்படி எடுத்து வைக்கிறாரு. இவங்க அதை விட அறிவாளிங்க. அந்த ஆள் என்ன பண்ணுறான்னு தெரியாது, வீட்டுக்கு ஜாமான் எடுத்து வைக்கிறோன்னா பையை தூக்கி வச்சுட்டேன். அப்போ அவன் இருக்கேன் அப்படி தான் பண்ணுவேன்னு தெரியாது. தெரியாமல் என்ன பேக்கெட் பண்ணி பழகுறீங்களா நீங்கள்? பேக்கெட் அதெல்லாம் பழகிப்பீங்க அப்படிங்கிற. அட இல்லைப்பா, உங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு ஜாமான் வாங்கணும்னு பாக்கெட் சொல்லிகிட்டு இருந்தா இந்த மாதம் வழிய ஜாமான் நான் மறந்துட்டேன், நல்ல வேலை இப்போ எடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே இதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி, என்ன எழுதி வைங்கனாக்கா, நீ பிஸ்கட் பாக்கெட் எடு அப்படிங்கிறார். ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுத்தா இல்லை ஒரு கட்டு எடுங்கிறார். ஒரு கட்டு எடுத்தால் இன்னொரு கட்டு எடுங்கிறார். இங்கிதமே தெரியாத ஒரு மனுஷன். அந்த ஆளை வந்துட்டு இன்னும் வச்சுக்கிட்டு தான் குடும்பத்துக்குள்ளே பெரிய குழப்பம் வருங்கிறது இந்த ஆளுக்கு தெரியலையா சரவணன். இதை எப்படி எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறதுங்கிறான். அவர் கடைசியில் எங்கே எழுதி வச்சுட்டு போவாங்கன்னா, அதெல்லாம் எழுதி வைக்க போனால் சம்மந்தி சண்டை போட மாட்டார். அதனால் அதெல்லாம் எழுதி வைக்க மாட்டேன், நான் சொல்லிக்கிறேன் சம்மந்திட்டேன், நீ போய் பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையை தூக்குறாரு. இவங்க என்னமோ பேசுகிறதுக்கு ஆட்டோ நின்றுப்பா அப்படின்ட்டு ஓடி போயிடுறாரு அப்படிங்கிறது தான் இதான். அதாவது எப்படின்னாக்கா, பிரச்சனை உருவாகும் அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஆனால் பிரச்சனை உருவாக்குறதுக்காகவே முன்னுக்கே ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணுறதெல்லாம் நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் தான் நடக்கும். எங்கே போய் முடிய போகுது, எப்போ முடிய போகுது அப்படின்னு பார்ப்போம்.